அது திமுக காரன் கொளுத்துனா டமால்னு வெடிக்கும். அதுதான் திமுக. பாவம் ஏங்க பார்த்தா எங்கள் ஊர் அங்காளம்மாவை பார்க்குற மாதிரி இது. அதை போய் எல்லாத்தையும் கொளுத்து ஒருத்தன் கிளம்புனா அப்படி தான். 2021 ஐ எம் கம்மிங், நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் உட்காந்துக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு தூக்கிடுறோம், 26 போய் உட்காந்துக்கிறோம். அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இதே அதிமுக வந்தால் இந்நேரம் ரெக்கார்ட் டான்ஸ் நடந்திருக்கும், ஐட்டம்லாம் வந்து ஆடி இருக்கும். நீங்களும் மார்கழி மாதத்தில் நம்த்து போன மாதிரி இது மாதிரி உட்காந்துன்னு இருக்க மாட்டீங்க. என் தம்பி எவ்வளோ முயற்சி பண்ணுறாப்புல உங்களை கைத்தட்ட வைக்கணும், சிரிக்க வைக்கணும்ன்ட்டு. அவனோட முயற்சி பலன் அடிச்சுதான் இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். மார்கழி மாதத்தில் இவ்வளோ நம்பு போயிருக்கக்கூடாது. இது திமுக மேடை. சாதாரணமாக ஒரு பட்டாசு கொளுத்துனா புஷ்ஷுன்னு போகுதுன்னு வச்சுக்க, அது திமுக காரன் கொளுத்துனா டமால்னு வெடிக்கும். அதான் திமுக, அதான் கலைஞர், அதான் அண்ணன் தளபதி. சரி, இப்போ சிட்டி பாபு கூட நடத்துகிறார். இங்கே என்ன வச்சுருக்காரு என்னப்பா? ஹாட் பாக்ஸ் என்ன பண்ணோம்? சூடாக வச்சுக்கோமா, ஆறி போகாமல் பார்த்துக்கும். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதுக்கு தான் நான் அவர் பேரை சொன்னேன். தளபதியின் உயிரை காத்த சிட்டி பாபுன்னு சொன்னேன். என்னென்னவோ கொடுத்துருக்கலாம்ல, மிக்சி கொடுத்துருக்கலாம், கிரைண்டர் கொடுத்துருக்கலாம், வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கலாம், டிவி கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாருன்னா ஏன் சொல்லு? இந்த நிர்வாகிகளுக்கு பின்னாடி இருக்காங்கல்ல தாய்மார்கள், அவங்க தேர்தல் வந்து ஒரு 4 வருஷம் ஆனால் ஆறி போயிடுறாங்க. அவங்க 2026 வரைக்கும் ஆறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹாட் பாக்ஸை சிட்டி பாபு செலக்ட் பண்ணியிருக்கார். இதுதான் திமுக காரனோட சிறப்பு. கொடுக்கறது கூட ஒரு காரணத்தோடு கொடுக்க தெரிஞ்சவன் திமுக காரன். தம்பி பேச வந்தார், என் தம்பி டெக்ஸின். நல்லா தான் பேசுகிறீங்க. நீங்கள் அறிவுரை சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தம்பி படிச்சிருக்கீங்க? எம்பிஏ. நான் பக்கத்தில் கூட போவேன், நான் பாவி. நான் கார்பரேஷன் ஸ்கூல் இல்லை வீட்டு பக்கத்தில், அதில் சாம்பார் சோறு வாங்கி துண்டுட்டு 6வது படிச்சுட்டு, அப்புறம் தமிழ்நாடு தேட்டர்னு ஒன்று இருக்குது தண்டார்பேட்டில், சரியில்ல? அந்த தேட்ரு பக்கத்தில் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு அந்த தேட்டரில் ஓடுற படம் எங்கள் ஸ்கூலில் கேட்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த படத்தை ஓடணுன்னு படம் 100 நாள் ஓடனா ஸ்கூலில் வந்து புக்கு கொடுப்பான். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின பசங்களுக்கு. அந்த புக்கை வாங்கணுன்றதுக்காக நான் ராத்திரிலாம் காடை விளக்கு புகையில் உட்காந்து படித்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அந்த நோட்டை வாங்கி படித்தவன். நான் தயாராய காலேஜுக்கு போனேன். பியூசி போகலாம், எப்படியாவது டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு. நான் எடுத்த குரூப் என்ன தெரியுமா? நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அது டாக்டர் குரூப்பு. போய் 6 மாதம் ஆகலை, தவளை கோட்டான ஆப்ரேஷன் பண்ணோம், ஆயுதம் வாங்கிட்டான். எங்கள் அப்பன் தகரக்காரன், ராவானா தெருக்கூத்தாடி, பன்னாரப்பட்ட மார்க்கெட்டில் கடை. நான் எங்கடா தம்பி எம்சிஏ படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, அதோடு எல்லாத்தையும் கீழே போட்டு 8ஆம் கிளாஸில் இந்த விரல் போச்சு. ராத்திரியில் வேலை, பகலில் படிப்பு. +1 11வது படிக்கும்போது இந்த விரல் போச்சு. இங்கே ஆரம்பித்து பாதம் வரைக்கும் கத்திப்படாத இடம் ஒரு இடம் இல்லைன்னு. நீ தேடி கண்டுபிடிச்சி சொன்னால் உனக்கு 1 லட்ச ரூபா பரிசு கூட. இது ஏன்னா நான் படிக்கும்போது எங்கள் தாத்தா கலைஞர் சிஎம் ஆகலடா, நீ படிக்கும்போது எங்கள் தாத்தா கலைஞர் சிஎம் இருந்தார், நீ படிச்சடா. அப்போ இல்லை. ஆனால் நீ படித்தே, நான் படிக்கலை. ஆனால் நான் பெற்ற 2 பசங்களை எங்கள் தாத்தா தயவுனால டபுள் டிகிரி படிக்க வச்சா ஆம்பளை இந்த மேடையில் நிற்கிறேன். உதயநிதி அண்ணன் இங்கே பேசும்போது தலைமை செயற்குழு உறுப்பினர்னு நினைக்கிறேன். 1000 லைட்டு தேர்தலில் 96ல் இந்த தொகுதியில் கால்படாத இடம் இல்லாத தேர்தல் வேலை பார்த்தாரு. அன்றிலிருந்து அவர் தேர்தல் பயணம் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்களடா, சொன்னீங்க. நீங்கள் தலைமை செயற்குழு
என்னை விட கண்டிப்பாக வயசு கூட தான் இருப்பீங்க, பொய் கூட சொல்லக்கூடாது. எனக்கு 66. அதே தான் நான் அப்போ ஈக்குவல் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தலைமை செயற்குழு பெரிய பொறுப்பு, அது புரியுதா? 96 தான் வந்தார்னு எப்படி சொன்னீங்க? அப்போதான் அவரோட கட்சி வேலை ஆரம்பிச்சதுன்னு எப்படி சொன்னீங்கன்னு தான் என் கேள்வி. அவர் வந்தார் எனக்கு கூட தான் தெரியும். தந்தைக்கு திருமணம் நடந்து 3 மாதங்கள் கடந்த நிலையில் தந்தை சிறைக்கு போனால் அந்த தாயின் குடும்பம் அந்த கருவில் இருக்கும் குழந்தையை என்ன கேவலமாக பேசியிருக்குமா? பேசியிருக்காது. இது கருவான நேரம்தான் அந்த அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான் சொல்லுவாங்களா இல்லையா? இதை அழிச்சிருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இதையும் தாங்கி அந்த கரு தாயின் வயிற்றில் கருவாகி அவளுக்கு 5ஆம் மாதம் அரும்படம் வைக்கவில்லை, அவளுக்கு 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. தன்னந்தனியாக மருத்துவமனை சென்றாள். அவள் தலையை கோதி, காதலியே, கணவனே, என் காதலியே, உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும், ஏதாவது நடந்தால் உன் கணவன் நான் இருக்கிறேன் பக்கத்தில் என்று தலையை கோதி சொல்ல கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள். பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தால், பாலூட்டினால், சீராட்டினால், ஆடை போட்டால். ஆடை போட்ட குழந்தையை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போய், காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய கருவை நான் அழித்து விடவில்லை, அதை காப்பாற்றி உருவாக்கி ஆடை போட்டு இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. போங்கடா புறம்போக்குங்களா? என்னது மன்னராட்சி? யாரை அவமானப்படுத்துறீங்க? போட்டான் இல்லை, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எங்கள் சின்னவரை எங்களை நீ கேவலப்படுத்தல, அந்த வாக்காளரை கேவலப்படுத்துற. அங்கே போய் நின்று பாரு, வர தேர்தலில் 26. என்ன வரவெல்லாம் என்னடா இது? இது என்ன மிட்டாய் கிடையாது. ஒருத்தன் கிளம்புனா அப்படி தான். 2021 ஐ எம் கம்மிங், நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் உக்காந்துக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்துட்டேன், தூக்கிடுறோம், 26 போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். என்னன்ற நீங்கள் சொல்லுங்கள். இங்கே கூட விஜயோட ரசிகர்கள் இருக்கலாம். என்னை கழுவி ஊற்றுவதை விட, என்னை வலதளத்தில் திட்டுவதை விட உன் தலைவன் என்ன பேசினான்? யாரை பார்த்து யார் பேசுவது? உன் வயது என் தலைவனின் அரசியல் அனுபவம். அவரை பேசலாமா? ஊழலாட்சி என்று சொல்லலாமா? குடும்ப அரசியல் என்று சொல்லலாமா? இப்படி தான்டா காலம் பூரா சொல்றீங்க. என் வாயும் நாரி போகுது, என் தொண்டையும் காஞ்சி போகுது. ஆண்மை இருந்தா புள்ள பிறக்குதுடா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லாதவன் வா, இதுக்கு முன்னாடி அதுக்கு வழி இல்லை, நீ பிரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் போகணும். இப்போ எங்கண்ட மாசு ஒன்று கருத்தரிப்பு மையமும் கவர்மெண்ட்லேயே திறந்துட்டோம். நான் வா, அதில் டெஸ்ட் எடு, உனக்கு கருவாகலன்னா மாசு ஒன்று கேட்டு என்னன்னு பார்க்குறேன். இருக்கிறவனை பார்த்து ஏன்டா வயிற்றுல அடிச்சுக்கிறீங்க? 75 ஆண்டு காலம் அவன் திருமணம் முடிந்து பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு ஓராண்டு காலம் மிசா சிறையில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கி படிப்படியாக முன்னேறி பாடம் படித்து ஒரு பிள்ளையை எப்படி எல்கேஜியில் ஆரம்பித்து +2 வரை கல்வி கற்பானோ அதை போல் படித்து கல்லூரிக்கு போய் 5 ஆண்டுகள் படிப்பை எப்படி முடிப்பானோ அப்படியெல்லாம் முடித்து ஒரு தரமான அரசியல்வாதியை எங்கள் தாத்தா கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவரை போய் சொல்கிறேன். அப்போ நான் சும்மா இருப்பேனா? என்ன கூட தான் இப்போதைக்கு தொடாதன்னாங்க. தொடாத விடாதெல்லாம் கிடையாது.
நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல சார், வந்த உடனே கட்சியில் சேர்த்தாங்கன்னு 4:30 மணிக்கு முறை சொல்லி 5:15 தந்தி வந்து நின்னான் வீட்டு வாசலில். இதான் உங்கள் வீடான்னா, இதான் உங்கள் வீடான்னா, இதாண்டான்னா, வேறு எதுவும் இல்லையாண்ணா. ஒரு வீடியே சமாளிக்க முடியலடா, நான் இன்னும் எங்கடா போகிறது. அப்போ அவன் கேட்டான், மறுபடியும் இப்படி பேசுவியா? தலைமையை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. பார்த்துருக்கீங்க. நம்மளுக்கு இந்த வாயில் வடை சுட்டு போகிறது இந்த கதைலாம் பிடிக்காது. இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பார்த்திருப்பீர்கள். அவனை யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரிஞ்ச ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை. என்ன வேலை அந்த விளையாட்டுத்துறை மந்திரிக்கெல்லாம்? எங்கன்னா போய் கப் அடிச்சுட்டு வந்தால் ஏர்போர்ட்டில் ஒரு சால்வை போடணும், இல்லை? அதான் வேலை. வேறு எந்த வேலையும் செஞ்சதில்லை. எங்கள் அண்ணன் உதயநிதி வந்ததற்கு பின்னால் தான் ஏசியாட் ஒலிம்பிக் போட்டியை நடத்தி காட்டி, செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி, ஃபார்முலா 4 என்ற கார் பந்தயத்தை ஆசியாவிலேயே நடத்தி காட்டிய ஒரே ஆண்மகன் எங்கள் அண்ணன் உதயநிதி. செஸ் ஒலிம்பியாட் மகாலிபுரத்தில் நடத்தணும். என் தம்பி ஒன்றிய பிரதமர், பாரத பிரதமர். அந்த அளவுக்கு நான் படிக்கலடா தம்பி, என்னால் முடிஞ்சதை நான் பேசிட்டு போகிறேன். பிரதமர் எங்களது விரோதி. ஆனால் அந்த நரேந்திர மோடியே வந்து பாராட்ட வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி காட்டினான் எங்கள் அண்ணன் உதயநிதி. என்ன பண்ணல உங்களுக்கு? என்ன நோவுது? ஆட்சிக்கு வந்தோம், 2021 ஆட்சிக்கு வந்தோம். என் தம்பியோட கேட்டார், நீங்கள்லாம் மறுபடியும் மாடு மேய்க்க அனுப்புவீங்களான்னு. அவங்களாம் மாட்டோன்னு சொன்னாங்க. நீ வட சென்னை பக்கம் வந்து இது மாதிரி கேட்டுறாத. தெரியல உங்களுக்கு கதை என்னான்னு. அதுலேயும் இந்த ரேவு, பாசரப்பாடி அங்கெல்லாம் வந்து உன் பையனை மாடு மேய்க்க அனுப்பிச்சோன்னா கலராகிடுவே, நீ அப்படி கழுவிடுவாங்க. நாங்கள் பாடுபட்டு செடி போட்டு நட்டு நிற்க வச்சு இதை படுறாங்க. ஒன்றும் சிம்பிள். மட்ட செயலாளர் கூட ஆரம்பித்தார், சனாதனத்தை பற்றி ஆரம்பித்தார். சனாதனம்னா என்னன்னு ஆரம்பித்தார். அது சரியாக ஃபினிஷிங் அடிக்கலை. காயிலெலாம் போட்டார், ரெட் அண்ட் ஃபாலோ போடல. எனக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம். என்ன சிம்பிளாக சொல்லிடுறேன். சனாதனம்னா என்ன? இந்த அம்மா இங்கே உட்காந்துக்குதில்ல, கை கட்டிக்கின்னு இப்படி உட்காரக்கூடாது. வேறு என்ன பண்ணணும்? பாய் இருந்தால் போட்டு உட்காரணும், இல்லை சிமெண்ட் தரையில் உட்காரணும். ஆம்பளையை பார்த்தா சேரில் உட்காரக்கூடாது. சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? தாலி கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணணும். 3 மாதத்துலேயே அவனுக்கு கேன்சர் வந்து செத்துட்டா மூளையில் உட்காந்துக்கணும், மறு கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி, அவன் செத்துட்டானே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த அம்மா உயிரோடு இருக்குதில்ல, இதை தூக்கி அந்த நெருப்பில் போட்டு கொளுத்தணும். இதுதான் தானே? அதெல்லாம் பாவம். ஏங்க பார்த்தா எங்கள் ஊர் அங்காளம்மாவை பார்க்குற மாதிரி இது. அதை போய் எல்லாத்தையும் கொளுத்துங்க. நீ இருப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு. பெண்களுக்கான ஆட்சி இது. உனக்கு முதலமைச்சரே உன் பக்கம்தான். இப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சால் இவங்க மேலே நடவடிக்கை வரும். அந்த கட்சி இது மாதிரி. ஆமாம், இப்போ எவ்வளோ பேர் அங்கே உட்காந்து எங்கள் தம்பி கேட்டான், நீ ஆஃபீஸுக்கு போகலாம், ஆஃபீஸ் துறைக்க போகலாம், வீட்டு வேலைக்கு போகலாம், சித்தாள் வேலைக்கு போகலாம், எல்லா வேலைக்கும் போகலாம், சம்பளம் வரும், வாங்கலாம். அதை யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பேன்? அந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான். ஏன்பா கேமராவை சரியாக செட் பண்ணிட்டு உட்காந்துருங்கப்பா, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன்டா தம்பிங்களா. நீங்கள் போட்டு இதுக்கு ஒரு தலைப்பு போடாதீங்களா, நல்ல தலைப்பாக போடுங்கடா. என் பிராணம் போகுதுடா தம்பி. ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறீங்க வேலைக்கு, சம்பளம் வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க? மாமியார் இருந்தால் மாமியார்கிட்ட கொடுக்கணும், மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்லை புருஷங்கிட்ட கொடுக்கணும். சரக்கு பார்ட்டியாக இருந்தால் உன்னை நீ எப்போ வரேன்னு ரெடியாக நிற்பான் இல்லையா? சரி, கொடுத்துட்ட. அடுத்த நாள் அதே வேலைக்கு தான் போகணும் நீ, இல்லையா? போகலாம், புடவை கட்டிக்கலாம், ஹேண்ட் பேக் மாட்டிக்கலாம், ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம், செருப்பு போட்டுக்கலாம்,
எல்லாம் முடிஞ்சு நீ எங்கே போகணுன்னா, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு. கையேந்தினையா இல்லையா? நீ கையேந்துவதை பார்த்து உன்னை பெற்றவர்கள் கண்கலங்கினார்களோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி கண்கலங்கினார், போட்டார் கையெழுத்து. இனி டிக்கெட் எடுக்காது. அது என்ன பயணம்? உங்கள் விடியல் பயணம். சரி, கையெழுத்து போட்டார், பஸ்ஸில் ஏறிட்டு நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டார். வீட்டில் இருக்கிறா லேடிஸ், சில பேர் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அனுப்புறத கௌரவ குறைச்சலாம் வேறு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை? அந்த லேடிஸ்லாம் கேட்டுச்சு, ஐயா வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன ஃப்ரீ? உடனே சொன்னார், உனக்கும் நான் பெற்றெடுக்காத மகனாக நான் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறாயா, உனக்கு ரேஷன் கார்டு இருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன், அதற்கு பெயர் உங்கள் உரிமை தொகை. கொடுத்தாச்சு. வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 ஃப்ரீ. அவங்க பெற்றவங்க பசங்க கேட்குது, தாத்தா தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அடுத்து காலேஜுக்கு போகணும், எனக்கு என்ன கொடுப்பேன்? நான் ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நோட்டு புத்தகம் வாங்கணும், இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு என்ன தருவேன்? உனது தாத்தாவாக உன் சொந்த தாத்தா பார்த்தானோ இல்லையோ, இந்த தாத்தா பார்ப்பான். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 கொடுத்தாச்சு. உடனே ஆம்பளை பையெல்லாம் கேட்டான், ஐயோ இது என்னையா நியாயம்? ஒரே அப்பா ஒரே அம்மா, பெற்றதும் ஒரே வயிறு, அவளுக்கு 1000, நான் என்னையா பாவம் பண்ணேன்? 3 வருஷம் ஆயிடுச்சு. உடனே சொன்னார், உங்கள் தாத்தனாக நான் இருப்பேன், நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவான் இந்த ஸ்டாலின். கொடுத்தாச்சு. பஸ்ஸு ஃப்ரீ, வீட்டிலேருந்து 1000 ஃப்ரீ, படிக்க போனால் 2 பேருக்கும் 1000 ஃப்ரீ. உடனே அந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிறதுல பச்சை குழந்தைங்க அதுங்க கேட்டுச்சு, தாத்தா தாத்தா எல்லாருக்கும் கொடுத்துட்ட, எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறா, எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறான், காலையில் டிஃபன் கிடையாது எங்களுக்கு, நாங்கள் பசியோடு ஸ்கூலுக்கு போனால் பசியோடு இருக்கிற வயிறை பார்ப்பனா, வாத்தியார் சொல்லி கொடுக்குற படிப்பை கேட்பனான்னு கேட்டுச்சு. உங்கள் தாத்தா நான் இருக்கிறேன், இன்று முதல் உங்களுக்கும் காலை உணவு. இதை விட என்ன வேணும்? இதையும் தாண்டி அவரது திட்டங்களிலேயே என் நெஞ்சை தொட்ட திட்டம் இதோ இருக்குது. நெல்சன் மாணிக்க ரோடு, இங்கே ஆக்சிடெண்ட் ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? கேஎம்சி, அதை விட்டால் ஜிஹெச், அதை விட்டால் ஸ்டான்லி. இங்கேருந்து கேஎம்சிக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுமா? அதுக்குள்ளே செத்து போயிட்டேன், யார் காப்பாற்றுறது? நாடு சுதந்திரம் 75 வருஷம் ஆச்சு இல்லை? சிரிக்காத, எனக்கு மனசில் பட்ட திட்டம் இது. இங்கேருந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். 108 போனால் கூட அதுக்கு முன்னாடி போக முடியாது, உயிர் போயிடும். இதை பற்றி எவனாவது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாராவது யோசித்தார்களா? என் தலைவன் தளபதி யோசித்தார். நம்மை காக்கும் 48, நீ இந்த சாலையில் அடிபட்டால் எந்த ஆஸ்பத்திரியோ போய் சேர்ந்து கொள், உனக்காகும் 48 மணி நேரம் செலவை உங்கள் முதலமைச்சர் ஏற்பான். சொன்னமா? சரி, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. பொம்பளை பையனும் ஆம்பளை பையனும் படித்தாச்சு. படித்தா வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் என்ன கேட்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்போம். அப்படி எங்கே போகணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும் இல்லையா? எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும், ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும், அப்போ தான் வேலை கொடுப்போம் இல்லையா? அப்போ அதுக்கு போகிறதுக்கு ஃபீஸ் கட்டணும். அதை பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, நீ அதையும் செய்ய வேண்டாம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உனக்கு பயிற்சியும் நானே தருகிறேன். கொடுத்துட்டோம். படித்தாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு, வேலை வேணும். வேலைக்கு எங்கே போகிறது? நம்ம பழனிசாமி எல்லாத்தையும் கம்பெனி இழுத்து மூடி கல்லாப்பட்டியை தொடச்சி நக்கி காலி பண்ணிட்டு போயாச்சு. கல்லாப்பட்டியில் காசு இல்லை, வேலை கொடுக்க கம்பெனி இல்லை. என்ன பண்ணார்? உலகம் முழுதும் சுற்றினார். இந்த 71 வயதில் உலகம் முழுக்க போய் இந்த மக்களை வாழ வைக்க, இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க, இந்த பிள்ளைகளை உயர்த்தி பிடிக்க உலகம் முழுவதும் போய் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களையெல்லாம் அழைத்து வந்து இங்கே கம்பெனி துவக்க வைத்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். இதை விட என்ன பண்ணணும்?
நேற்று பார்த்தீங்கன்னா வானகரத்தில் பொதுக்குழு, அதில் நம்மளை கழுவுறாரு. இவங்க ஆட்சியில் என்ன கதைன்னு நம்மளுக்கு தெரியாது. வாழ வைக்க வேணாம், நம்மை காக்க 48 கொடுக்க வேணாம். தூத்துக்குடியில் போராட்டம் பண்ண 13 பேரை சுட்டு போட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கினேன்ற ஒரு முட்டாள் முதலமைச்சர் இந்தியாவில் எங்கன்னா பார்த்தீங்களா? இவன் சொல்கிறான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. சரி, இப்போ தளபதி இவ்வளோ செஞ்சிட்டாரு. எங்கள் அண்ணன் உதயநிதி விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி அதில் வெற்றி பெற்றால் கப்பு வாங்கினா, ப்ரைஸ் வாங்கினா, அதில் அரசாங்கத்தில் ஒதுக்கீடில் வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. இவங்களெல்லாம் உருவாக்கின எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்? என் தாயை ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் முடிக்க நீ கஷ்டப்படாதே, காசுக்கு அலையாதே, எவனிடமும் கையேந்தாதே, உன் தாத்தா நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்து போனதா? அவர்கள் ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழு. மணமகன் கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? சத்தான உணவு வாங்கி கொடுக்க வக்கில்லையா? மாமனார் ஏமாற்றுகிறானா? கவலைப்படாதே உன் தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? சத்தான உணவு உனக்கு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்து முத்தாக காப்பாற்று. வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவளையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி தர வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவனும் +1 +2 முடித்தானா? அவனும் காலேஜுக்கு +1 +2 முடித்தானா? கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவனுக்கு கட்டுவதற்கு உன்னிடம் காசு இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் போ, வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? ஈ மொய்க்கிறதா? எறும்பு கடிக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இது எதனால வந்துச்சு? அவருக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை கொடுத்தா இவர் காலை உணவும் சேர்த்து கொடுக்குறேன். ஏன்? எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் அந்த உடம்பில் ஓடுவதால், அந்த அணுவுக்கு அவர் பிறந்ததால் அது தோன்றுகிறது. இதை சொன்னா இவ்வளவு பண்ணி நாங்கள் வச்சா என் தம்பி அழகாக கேட்டான், அவர்களே இவர்களேன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு விளக்கம் அருமையாக சொன்னான். இது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்லாம் பன்னாடுங்களுக்கு தெரியுமாப்பா? சொல்லு. இதெல்லாம் படிப்படியாக வரணும்.
நீ பார்த்துக்கு எம்சிஏ படிச்சுட்டு எல்கேஜி பையன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா? அரசியலில் எல்கேஜி வரணும். இதில் வேடிக்கை என்னென்னா, எவனெல்லாம் திமுகவை எடுக்கிறானோ அவனுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து வாழ வச்சு அவன் செத்த உடனே அவனுக்கு சமாதி கட்டுற கட்சியில பாவி இப்படியே பாழா போனோம். நாங்கள் நீ லைனாக எடுத்துப்பாரு, ஒன்று திட்டியிருப்பான் போயிருப்பான், மறுபடியும் நம்ம கூடவே சேர்ந்து எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பான். இவர் இவ்வளோ பதவி போட்டுக்கிறாரு சிற்றரசு, அவர் ஒரு எம்எல்ஏ ஆனாரா? இவ்வளோ கற்று ஜெயிலாக போய் சுற்றிட்டு வரேன்னா ஒரு எம்சி ஆனா? இந்த வட்டத்தில் பாரு, வந்தவொடனே கேட்டேன் எங்கள் சிட்டி பாபு, இவ்வளோ வட்ட செயலாளர், நீண்ட கால வட்ட செயலாளர்னாங்க. இவர் தான் கவுன்சிலர் இருப்பாங்க. இல்லைங்க, காங்கிரஸுக்கு போயிடுச்சு. அது கொடுமை இல்லை, இது திமுகவில் கட்டாய கல்யாணம் மாதிரி. இது என்னன்னா ஒழுங்காக குடும்பம் நடத்துவோம். அப்பாட்டு காலையிலேருந்து சாப்பாடு போட்டு, மத்தியானம் சாப்பாடு போட்டு, நைட்டு சாப்பாடு போட்டு, தூங்குற வரைக்கும் வாழைப்பழம் சுடு தண்ணி எல்லாம் கொடுத்து படுக்க வச்சா எட்டி வதிப்பான். ஒரு நாளைக்கு பக்கத்து விட்டு எட்டி பாட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கா, ஐயோ 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 ஐயோன்னு தொட்டு பார்த்துப்போம். இந்த கேஸெல்லாம் எப்படின்னா, எட்டி வச்சாலும் நான் போன வாரம் கேகே நகரில் கூட சொன்னேன், நீங்கள் என்ன கேவலப்படுத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த கட்சி விட்டு போக மாட்டேன். ஏன்? எனக்கு அடுத்த சந்ததி இதெல்லாம் நல்லா வாழணும்னா என்னை தியாகம் பண்ண வேண்டும் என்றால் நான் தயார். அதான் இந்த கட்சி. இப்போ இவ்வளோ சொன்னல, கருவறை முதல் கல்லறை வரை அதோட விட்டாரா? நம்ம என்ன சொன்னோம்? அதை போகிறான் பார் நொண்டி, அதை போகிறான் பார் டப்ஸா, அதை போகிறான் பார் டப்புக்கு, சொன்னோமா இல்லையா? அவனுக்கு மனசு வலித்ததோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ குருடன் இல்லை, நீ நொண்டி இல்லை, உனக்கென்று ஒரு அழகான பெயரை நான் வைக்கிறேன், இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் கொடுத்தார். அதை தாண்டி சொன்னோம், அதை புறம்பாரு போட்ட சொன்னமா இல்லையா? அதை புறம்பாரு 9 சொன்னமா இல்லையா? அவனுக்கு வலிக்கவில்லை, எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. நீ 9 இல்லை, நீ பொட்டை இல்லை, உனக்கும் ஒரு பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய், உனக்கும் நலவாரியம் தருவேன். ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு போட்டு தொப்பி போட்டு குடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா. நம்மால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதே ரயில்வே, அவனும் அதே தான். அவன் பிளாட்ஃபார்ம் மேலே, நம்மால் பிளாட்ஃபார்ம் கீழே. காக்கி அரட்டை வச்சிரு, பச்சை சிவப்பு கொடி, அதில் ஒரு ஸ்பேனரு, ஒரு சம்மட்டி, பிளக்கட்டை தட்டுவோம். இது நம்மால். இது எங்கள் தாத்தா கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட புறக்கலடா, நீ ஆட்டினால் கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல நீதிபதி, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு கலர் தொப்பியை போட்டு சைலன்ஸ்னு வந்தார், அது நம்மால். எங்கள் தாத்தா சொன்னார், நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனீங்கன்னா வாசலில் பெரிய நைலான் கயிறில் கட்டி வச்சுருக்கோம் மணி இல்லையா? அந்த மணி ஆட்டுறவன் நம்மவா, டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கணும். கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா வெள்ளியில் சின்ன மணி இருக்கும், 3 தட்டு, அதை ஆட்டுறவா அவ்வா. இது எவனாவது கேட்டானா? எவனும் கேட்கல. தாத்தா கலைஞர் கேட்டார், ஏன்டா நீ மட்டும் ஆட்டணும்? தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீ ஆட்டினால் சின்னமணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இவ்வளவு பண்ணி வச்சுருக்கோம், சொல்ல முடியாத பண்ணி வச்சுருக்கோம். எங்களை குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி. அவன் எங்கேருந்து வந்தான் அந்த ஆதவ அர்ஜுன்? அவன் யார் சார்? அவன் லாட்ரிக்கு பிறந்தவனா?
இப்போ 1 கோடி 2 கோடின்னு பிறக்கிற மாதிரி பிள்ளைகளில் லாட்டியில் வந்துடுச்சோ எதுவுமே தெரியாதுங்க. தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர் ஆக்குவோம், தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர். டேய், உத்தரப்பிரதேசன்னு ஒரு ஊருக்கு தான் இல்லையா? மாயாவதி யாரு? யாருங்க? யார் அது? தாழ்த்தப்பட்டவன் தானே. அங்கே புடுங்காத புடுங்க எங்கள் தாத்தா இங்கே புடுங்கியிருக்காண்டா. அங்கே வந்து என்ன பண்ணீங்க? அம்பேத்கர் பெயரால் காலேஜ், அம்பேத்கர் பெயரால் சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கருக்கு மணிமண்டபம். ஏன் அவர் பிறந்த மகாராஷ்டிராவில் கட்ட மறுத்தார்கள் கல்லூரியை எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கட்டினார். அது புரியாத இந்த ராஸ்கலுக்கு. நாடு மாறி ஊர் மாறி நாடு மாறி மாதிரி நாடு மாறி வந்துட்டு அதை சொன்னால் ஏதாவது பிரச்சனை இல்லை. சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள்லாம் வந்து பார்ப்பீங்கன்னா சொல்கிறேன். யாரும் வரலடா போவீங்க. ஆமாம்மா, இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்கள, சத்தியத்துக்கு சொல்கிறேன். 64 நாள் இந்த ஒருத்தன் காடு ஜோபியில் வச்சவன் தான். வெறும் 2 பொண்ணு, பொண்டாட்டி, மரும் பிள்ளை. வேறு மூஞ்சி நான் பார்க்கவே இல்லை. ஓடி போயிடுவேன்னு பார்த்தாங்க. விடுவேனா அவங்கள? விடுவேன். இது யார் கட்சி? என் கட்சி, எங்கள் அப்பன் கட்சி, எங்கள் தாத்தன் கட்சி, என் கட்சிரா இது. இதுதான் இந்த நாட்டை வாழ வைக்கணும் நான் நம்புகிறேன். இதில் எனக்கு என்ன இல்லை, என் பிள்ளைக்கு என்ன, என் பேரனுக்கு என்ன, அடுத்த தலைமுறைக்கு என்ன. இதை விட்டா வேறு என்ன நடக்கும்? என் தம்பி கேட்டான்ல, விஸ்வகர்மா திட்டம். மாடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கப்போ. பண்ணி மேய்க்கிறோம், பண்ணி மேய்க்கப்போ. நாங்கள்லாம் போயிட்டா நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் எங்களை ஆட்டி அடைப்பீங்க. இப்போ இந்த 1000 விளக்கு தொகுதி தானே இது. இந்த தொகுதியில் மார்க்கெட் எங்கே இருக்குது? மார்க்கெட் இருக்குது இல்லை. முன்னாடிலாம் சந்துக்கு 4 செருப்பு தைக்கிறோன்னா அது இருப்பானா இல்லையா? இப்போ இருக்கானா? ஏன்? அவன் புள்ளெல்லாம் டிகிரி படிச்சுட்டான். யோ, செருப்பு விருப்பு தைக்கணும், அவன் தான் அவனுக்கு மரியாதையா வாயா வீட்டில் நீ வேஷ்டி கட்டின்னு துண்டை போட்டுன்னு கம்பீரமாக நடந்து போயான்னு செய்ய வச்ச கட்சி திமுக. செய்ய வச்சது எங்கள் அண்ணன் தளபதி. இதான்டா கட்சி. இவ்வளவு செய்கிறோம். அது இன்னொருத்தங்கிறான், அந்த நாம் தமிழரா, ஐயோ ஒன்றானும் பேர் ப்ராடுக்கு பிறந்தவனாகிறானாப்பா. அவன் சொல்கிறாங்க, அரசியல் மேடைக்கு வந்துட்டு நான் வந்து கராத்தேக்கு போனேன், பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்டெல்லாம் சுற்றி சுற்றி செத்துனாங்க. நான் அப்படியே டபாஞ்சி ஓடினேன். எல்லோரும் இவன் பயந்து ஓடுறான்னாங்க. திரும்பி விட்டேன் ஒன்று. நீ ராஜா எங்கே இருக்கிறீங்க வாயன்? ஏண்டா அரசியல் மேடை, இதில் வந்து பிளாக் பெல்ட்டு கருப்பு பெல்ட்லாம் தேவையாடா? எங்கள் அண்ணன் தளபதி ஒரு 65 கிலோ கூட கம்மியாக தான்டா இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆள். 120 கிலோ இருப்பான் ஆள். மூட்டை பிடிக்காத மேலே ஒரு பை போட்டு தைப்பாங்கல்ல, அந்த சைஸில் இருக்கிறான் நம்ம ஆள். கொரோனா வந்தது, நம்ம ஆட்சிக்கு வந்தோம் 21. அந்த கொரோனா வரும்போது இந்த நாடு எப்படி இருந்தது? நிற்க நாதி இல்லை, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, கேஸ் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, அவஸ்தைப்பட்டோம். வந்தோமா? வந்த உடனே புத்தி வேலை செஞ்சது. அந்த புத்தி எந்த புத்தி? தாத்தா கலைஞர் கொடுத்த புத்தி. அது இருந்ததுனால் கொரோனாவை ஒழித்தோமா இல்லையா? எடப்பாடி கிட்ட கேட்டோம், யோ ஒரு 5000 ரூபா கூடியா, பாவம் முடியாது, காசு இல்லை சொன்னார். அன்றைக்கி ஆட்சிக்கே வரல. அப்போ சொன்னார், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000-ஐ நான் கொடுப்பேன். ஜூன் மாதம் தருவோன்னோம். மே 2000, ஜூன் 2000 கொடுத்தோம். சொன்னால் போதாதுடா, மனசு இருக்கணும் கொடுக்கறதுக்கு. இப்படியெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆகவே இங்கே இருக்கின்ற என் தாயை தமிழை உன்னை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், யாருக்கு வாக்களித்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும்? நம்மை சுரண்ட பார்க்கிறான் பிஜேபி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி கொண்டு போய் வடநாட்டில் வைக்க பார்க்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்க போகிறோமா? அவனுக்கு துணையாக நிற்கிறார்களே இப்போது விஜய், சீமான் போன்றவர்கள் எல்லாம், அவர்களுக்கு துணை நிற்கப் போகிறோமா? நம்மை திட்டுகிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த தமிழ்நாட்டை நாசமாக்க பார்க்கிறான் பிஜேபி. அவனை ஏன் நீ கேள்வி கேட்க தயங்குகிறாய்? ஆகவே சொல்கிறோம், நீ பிடி. அதிமுக அது காலை கழுவுகிறது, அதை விமர்சிக்க மறுக்கிறாய், எங்களை விமர்சிக்கிறார். இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக பல தலைவர்களை, பல உயிர்களை தியாகம் செய்த கட்சி திமுக. கொரோனா வந்தது, இதோ பக்கத்தில் டி நகரில்
அன்பழகனை உயிரோடு பறிகொடுத்தோம். யாருக்காக? இந்த நாட்டு மக்களுக்காக. ஆகவே சொல்கிறேன், எங்களை கொடுத்து உங்களை வாழ வைக்க ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. ஆகவே காலம் காலமாக நீங்களும் உங்கள் சந்ததியும் வாழ வேண்டுமா? வாக்களிப்பீர், உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழகத்தை. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம். ஏம்மா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஹார்ட் பேக் வரும். நீங்கள் இருக்கிறதுக்கே வரும். உங்களுக்கெல்லாம் கொடுத்தப்புறம் தான் நான் போவேன். வந்த உடனே கேட்டேன் எவ்வளோ என்ன ஏது எல்லாம் இருக்கும். ஆனால் எட்டுன்னு போகிற ஹாட் பேக்கை சூடாக போட்டு வைக்கிற மாதிரி நீங்களும் சூடாக இருங்க.